மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:8. And God is able to make all grace abound toward you, that ye always, having all sufficiency in all things, may abound to every good work. 2 Corinthians 9. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கடந்த நாட்களிலெல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த நாளுக்குள் பிரவேசிக்க நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய இரக்கங்களும் அவருடைய தயவும் அவருடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதினாலே தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தர் நமக்கு சொன்னவைகளை எல்லாம் நிச்சயம் நமக்கு செய்யத்தான் போகிறார். தேவன் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை எதிர்நோக்கி காத்திருப்போம். நம்முடைய நம்பிக்கையிலே விசுவாசத்திலே உறுதியாய் நாம் தரித்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசும்படியாய் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்றி கொள்வோம். ஏனெனில் கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் உண்டு. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்பி காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலுமே காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியில் இருந்து மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமே வேத வசன தியானத்திற்காக 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்றார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறது கர்த்தருடைய பெரிதான கிருபைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே பிரியமானவர்களே, நாம் எந்த இடத்துலலாம் கர்த்தரிடத்தில் திரும்பணும்? ஜெபத்தில், ஆராதனையில், தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வதில் நாம் கர்த்தரிடத்திற்கு பூர்ணமாக திரும்ப வேண்டியிருக்கிறது. இங்கு சொல்லப்பட்ட காரியம், உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கு. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த சிறையிருப்பு ஒன்று மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரிடத்திற்கு பரிபூர்ணமாக திரும்ப வேண்டியிருக்கிறது. கர்த்தருடைய பாதத்துக்கு, ஆராதனைக்கு திரும்ப வேண்டும். ஜெபத்துக்கு நேராக திரும்ப வேண்டும். தேவனுடைய கட்டளைகளை கைகொள்வதற்கு நேராக நாம் திரும்ப வேண்டியிருக்கிறது. முற்றுமாக திரும்பும்போது கர்த்தர் இரக்கம் செய்வார் என்று பார்க்கிறோம். சோத்திரம். அவர்கள் மேல் சொல்லப்பட்டிருக்கிறது விதமாக, கர்த்தர் கிருபையும் இரக்கம் உள்ள தேவன். அவர் இரக்கம் செய்யும்போது மட்டும்தான் நம்ம தப்ப முடிகிறது. எல்லா பிரச்சனைகள், பிரதிகூலங்கள், கலக்கங்கள் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் தப்ப வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம்ம மேலே கிருபையாக இருக்க வேண்டும். இப்போ கர்த்தருக்கு ஆராதனையில், ஜெபத்தில் நாம் திரும்பும்போது
கர்த்தர் அந்த ஜனத்துக்காக இரக்கம் செய்யக்கூடியவராக காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவரிடத்திற்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதே இல்லை. ஹல்லேலூயா. அந்த நாளிலே அநேக ஜனங்கள் கஷ்டத்திலையும் நெருக்கத்தில் மத்தியிலே நாங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி கொண்டிருப்பார்கள். எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலுமே நாம் கர்த்தரிடத்தில் அதிகமாக திரும்பும்போது அவர் நம்மளை மெய்யாகவே தாங்கி நடத்துகிற தேவனாகவே காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபைகளாக இருக்குதுன்னு சொல்லி, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய சுத்தமான கிருபைகளாக இருக்குது. பிரியமானவர்களே, அவர் கிருபையினால மாத்திரம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, நிலைநிறுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதுபோல சங்கீதம் 23:6 பார்க்க முடிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பிரியமானவர்களே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும்படியாக செய்கிற நல்ல ஆண்டவர். ஸ்தோத்திரம். அதுபோல சங்கீதம் 13ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இதயம் களி கூறும். நம்ம தேவன் நம்ம வைத்த கிருபையின் மேல நம்ம அதிகமாக நம்பிக்கை வைக்கணும். கிருபையினால் மட்டும்தான் கர்த்தர் நம்மளை நிலைநிறுத்தி இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதுபோல 6ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, திரும்பும் கர்த்தாவே என் ஆத்மாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை இரட்சியும். பிரியமானவர்களே, அவர் கிருபையின் நிமித்தம்தான் அவர் நம்மளை ரட்சித்து இருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யார் மேலே இரக்கமாக இருக்க விரும்புகிறாரோ அவர் மேல் அவர் இரக்கமாக இருப்பார். பிரியமானவர்களே, யார் அவர்களை இடைவிடாது பற்றி கொண்டிருக்கிறார்களோ, தேவ சமூகத்திலே அதிகமாக அவருக்காக காத்திருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகள் மேல் கர்த்தர் மெய்யாகவே கிருபையாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வர பண்ணுகிறார். இங்கே கர்த்தர் வானத்திலிருந்து இந்த மின்னலை உண்டாக்கும் பொழுது, அந்த மின்னல் பூமியில் இறங்கி வரும்போது சில இடத்துல சில நன்மைகள் உண்டாகிறது. ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் சில இடத்துல அது தண்டனையாக மாறுது, சில இடத்துல பூமிக்கு உபயோகமாகவும் மாறுகிறது. ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வர பண்ணுகிறார். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மேல் ஆண்டவர் மிகுந்த கிருபையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அதுபோல சங்கீதம் 25:10 வாசிக்கும் போது பார்க்க முடிகிறது, கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைகொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதையெல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். ஆண்டவர் நம்ம மேல மிகுந்த கிருபையுள்ளவராக காணப்படுகிறார். ஸ்தோத்திரம். அதுபோல சங்கீதம் 31:16 வாசிக்கும் பொழுது, நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும். இம்மாதிரி நம்ம ரட்சிக்கப்பட்டது ஆண்டோடைய பெரிதான கிருபையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதுபோல பார்க்க முடியும் சங்கீதம் 33:18 வாசிக்கும் பொழுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் என்று வாசிக்கிறோம். இவர்களே, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாம் ஒருக்கில் அவருடைய கிருபையை விட்டு நாம் விலகி விடாது நிற்க வேண்டும். உலகத்தில் உங்களை இப்போ நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவருடைய நேரம் வரும் பொழுது ஏற்ற வேளையிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று வசனம் சொல்கிறது. அவர் உயர்த்தும் போது அவருடைய கிருபைகளை விட்டு விலகிவிடக்கூடாது. அவர் கிருபையில முடிவு பரியந்தும் நாம் நிர்ணயிக்க வேண்டும். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். சங்கீதம் 48:9 வாசிக்கும் போது, தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறான்.
ஆலயத்தின் நடுவிலே கிருபை சிந்தித்துக் கொண்டிருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் நிற்பது அவருடைய சுத்தமான கிருபை. அதாவது நம்ம எத்தனையோ பிரச்சனைகள், பிரதிகூலங்கள், கலக்கத்தில் இருந்தோம். எல்லா பிரச்சனையில் இருந்து நம்மளை விடுவித்து கொண்டு வந்தது அவருடைய சுத்தமான கிருபை. என்ன செய்ய முடியும், எப்படி என்னால் முன்னோட்டு போக முடியும் என்று நம்ம கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் சில சகாயங்களை நமக்கு கொண்டு வந்து தப்புவித்தது அவருடைய சுத்தமான கிருபை. ஒன்றுமில்லாத நேரத்தில் நம்மளுக்கு உதவி செய்தது அவருடைய சுத்தமான கிருபைகளாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த கிருபையில் நாம் எப்போதும் நிலைநிற்க வேண்டும். கிருபையை விட்டு ஒரு நாள் நாம் விலகிவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அதுபோல ஸ்தோத்திரம், சங்கீதம் 52:8 விதமாக சொல்கிறது, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையை மட்டும் நான் நம்பி இருக்கணும். உலகத்தில் மனுஷனுடைய முகத்தை பாராதவனும் ஆண்டுடைய முகத்தை மாத்திரம் பார்த்து முன்னோட்டு போகும்போது அவருடைய கிருபை நம்மளை எப்போதுமே தாங்கி நடத்தி வருவதை நாம் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். அதுபோல சங்கீதம் 59:16 சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். பிரியமானவர்களே, அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, கிருபையினால் இதுவரையும் நம்ம ஒவ்வொருவரையும் அவர் தான் நிலைநிறுத்தி இருக்கிறார். அவர் கிருபையில் நிலைநிற்பதற்கு நாம் அதிகமாக நாம் படிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சங்கீதம் 63 சொல்லப்பட்டிருக்கிறது, 3 விதமாக, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என உதடுகளுமே துதிக்கும். ஸ்தோத்திரம். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அந்த கிருபை மட்டும் இல்லைன்னா நாம் எப்போதுமே விழுந்து போயிருப்போம், ஒன்றுமில்லாமல் ஆகி போயிருப்போம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்தமான கிருபைகளாகவே இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, முதல்ல பார்த்தோம், சகோதரர்கள் விடுவிக்கும்படிக்காக 2 நாளாகமம் 30:9 ஒன்று நான் வாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கு. பல இடத்துல அவர்கள் சகோதரரும் பிள்ளைகளும் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறையிருப்பு நீக்கணும்னு சொன்னா நாம் கர்த்தரிடத்தில் ஒன்று கூட திரும்பி அவர் ஆராதிக்கும் போது, அவரை முற்றுமாக சார்ந்திருக்கும் போது தேவனுடைய கரம் இறங்கி வந்து அவரை விடுதலையாக்கி சொந்த தேசத்திற்கு திருப்பி கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. சோத்திரம். சொல்லப்பட்டிருக்கு, இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். சில பேர் சொந்த தேசத்துக்கு திரும்ப முடியாமல் பாரப்பட்டு கொண்டு இருப்பாங்க. சொந்த தேசத்துக்கு திருப்பி கொண்டு வருவதற்கு ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கமும் உள்ளவர். நீங்கள் அவரிடத்துக்கு திரும்பினால் அவர் தம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை. பிரியமானவர்களே, ஆண்டுடைய சமூகத்திலே நம்மளை முற்றுமாக தாழ்த்தி கொடுக்கலாமா? அவர் கிருபையாய் மனம் உருகுகிற ஆண்டவராக இருக்கிறார். உங்க மேல் மிகுந்த கிருபையை வைத்திருக்கிறார். ஒரு சமூகத்திலே முற்றுமாக நம்மளை தாழ்த்தி கொடுக்கலாம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலுமே ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை குறித்து தியானிக்க தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் நீர் கிருபையாக இரும், இரக்கமாக இரும். ஆண்டவரே, எதை குறித்து எல்லாம் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ நீர் கிருபையாய் இறங்கி அவர்களை விடுதலை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சப்பா, அனைவருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும் என்று சொன்னீரப்பா. விடாத துதியும் ஸ்தோத்திரமும் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெருகி இருக்கும்படி கர்த்தர் கிருபையை பாராட்டுவாராக. எல்லா தடைகள் மாறுவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக. கர்த்தாவே, கர்த்தரின் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்யுங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டான்னு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே.
நிலையில்லாத எந்தன் வாழ்வில் நிலையாய் வந்தீரே. நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்தீரே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் வருகைக்காய் காத்திருப்பே. இயேசுவே உந்தனின் அன்பையே பாடிடுவே. இயேசுவே உந்தனின் வருகைக்காய் காத்திருப்பே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உம்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் இன்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையாய் இன்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே.